பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை நிறைந்த லிங்கம்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. நான் கேள்விப்பட்டிருந்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை, எவ்வளோ சாத்தியக்கூறுகள் அதுல இருந்தது? நீங்க பார்த்து வியந்த அந்த லிங்கத்துக்குள்ள ஏதாவது இருக்கா ஐயா? என்னைக்கு அந்த 15 வயசுல எனக்கு அந்த லிங்கம் கொடுத்தாரோ, எனக்கு அது பல்லாயிரம் வருடம் கறந்தது. அதை போய் நான் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அதை தொடர அளவுக்கு இல்லை. ஏன்னா என் குரு என்கிட்ட கொடுத்தது. ஸோ அதுல நான் எந்த விதமான இதுக்குள்ள போகல. ஆனா இது லவபாஷான் லிங்கம் தான் என்பதை நான் அதை இது பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். இது பழமையானது அன்ட்டு ஒரு 2-3 பேர் சொல்லவும் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, குரு ஒரு விஷயம் சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் அதுக்குள்ள வேற ஒரு விஷயத்த சூட்சமத்தை கண்டுபிடிக்க விரும்பலை. நான் அதுதான் வழி, நான் அதை பிடிச்சேன். ஆனால் எனக்கு எல்லாமே உடஞ்சிருச்சு. நான் பெற்ற இன்பம் நீயும் பெரு அதை வச்சுட்டேன். நீ கும்பிட்டு கண்டிப்பாக உனக்கு எல்லாமே வந்துடும். இன்னைக்கு இங்க வந்த பக்த கோடிகள் எல்லாமே அவங்களோட கைகளால அபிஷேகம் பண்றதை நாங்க பார்த்திருந்தோம். அவங்க சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடந்த பிறகு உங்களுக்கு ஒரு திருப்தியோ இல்ல உங்களுக்கு ஒரு ஆறாவோ கிரியேட் ஆயிருக்கும்ல, அது என்னவா இருக்கு ஐயா? கண்டிப்பாம்மா. ஒருத்தருக்கு நம்ம ஐயா இந்த லிங்கத்தை பண்ணேன், இந்த ஏதோ மகாசக்தி சம்பாலாக எந்திராக்குள்ள வந்த பிறகு இந்த லிங்கம் மகாசிவராத்திரியும் பண்ணேன், எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னா, சாதாரண ஒரு விஷயம், சாதாரண ஒரு மனுஷனா சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன், எனக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை பறக்குன்னு வச்சுக்கோங்க. ஈஸியா சொல்ல போன வார்த்தைகள்லாம் உண்மைதான். நீங்க ஒருத்தன் பசி எடுக்குது, அவனுக்கு உங்களால முடிஞ்சு ஒருத்தனுக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்குறீங்க. அவனுக்கு வாங்கி கொடுக்கும்போது ஒரு க்ஷணம் அங்க இடத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷம் எதுக்குமே ஈடு இல்லை. இதுதான் உண்மை. இப்போ நம்ம இங்க போடுற அன்னதானம், இது பேர் அன்னதானமே இல்லை. அன்னதானம் என்ற வார்த்தையே நான் வரக்கூடாதுன்ட்டு தான் மகா பிரசாதம் அப்படின்னு வச்சேன். இப்போ அந்த மகா பிரசாதம் ஏன்னா நீங்க கொஞ்சமா வாங்கினீங்கன்னா பிரசாதம், நான் இலையில போட்டு எல்லாமே பண்றேன், இது மகா பிரசாதம், அவ்வளவுதான். பாருங்க, அன்னதானம்னு கூட சொல்லக்கூடாது. அன்னதானம்ன்ற சொல்லி அப்ப நீங்க அங்க என்ன பண்றீங்க, தானம் என்ற வார்த்தை போயிடுது இல்ல, வேண்டாம். அப்படி அந்த வார்த்தையே வேண்டாம். மகா பிரசாத கூடம், சரி மகா பிரசாதம் சாப்பிடலாம், அவ்வளவுதான்.